வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பதி இந்திரா பிரியதர்ஷினி மார்க்கெட், காட்டன் மில் உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் போலீசார் இரவு ரோந்து சென்றனர். நள்ளிரவில் இந்திரா மைதானத்தில் இளைஞர்கள் சிலர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சத்தமாக விசிலடித்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நள்ளிரவு இடையூறு செய்தனர். அதை ட்ரோன் மூலம் கண்டறிந்த போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். அங்கு ஆட்டம் போட்ட 5க்கும் மேற்பட்ட இளைஞர்களை சுற்றி வளைத்து கோழியை அமுக்குவது போல் அமுக்கி பிடித்து ஸ்டேஷன் கொண்டு சென்றனர். அவர்களின் பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. பொது இடங்களில் ஆட்டம் ஆடுவது, பாட்டு பாடுவது கூடாது. மீறினால் கைகாப்பு, ஜெயில், பெயில் என பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் என இளைஞர்களை எச்சரித்து அனுப்பினர். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி இடையே கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ராமதாஸ் அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தானே தலைவர் என அறிவித்தார். தொடர்ந்து இருவரும் கட்சி நிர்வாகிகளை நீக்குவது, புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பது, தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்துவது என தனியாக செயல்பட்டு வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற பாமக சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் அன்புமணி பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வயது முதிர்வு காரணமாக தற்போது குழந்தை போல் மாறிவிட்டார். ராமதாசுடன் இருக்கும் 3 பேர் தங்கள் சுய லாபத்துக்காக அவரை பயன்படுத்திக் கொள்கின்றனர். அது தெரிந்த பிறகுதான் நான் தலைவராக ஒப்புக்கொண்டேன். கட்சியில் முழு அதிகாரம் எனக்குதான். 99% கட்சியினரும் நம்முடன் தான் உள்ளனர் என்றார். அன்புமணி குறிப்பிடும் அந்த 3 பேர் யார் என்ற கேள்வி கட்சியினரிடம் எழுந்துள்ளது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்கத்தின் தலைவர் அருள்மொழி ஆகியோர் ராமதாஸ் பக்கம் உள்ளனர். இவர்கள் இருவரும் ராமதாஸை தவறாக வழிநடத்துவதாக அன்புமணி தரப்பில் கூறப்படுகிறது. பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு தலைமை அலுவலக செயலர் அன்பழகனே காரணம். அவர் 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதாக அன்புமணியை குற்றம் சாட்டி இருந்தார். ராமதாஸை தவறாக பயன்படுத்தும் 3 பேர் என அன்புமணி குறிப்பிட்டது இவர்களையே என்று பாமக நிர்வாகிகள் சிலர் கூறுகின்றனர். ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் பிடுகுரல்லா மண்டலம் தும்மலசிறுவு என்ற இடத்தில் விசாகா எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டு இருந்தது. ரயிலில் ஏறிய 7 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் பயணிகளிடம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். அதை கண்காணித்த ரயில்வே போலீசார் வானத்தை நோக்கி 3 சுற்றுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. கடந்த 1 வாரத்தில் மட்டும் ரயில்களில் 2 திருட்டுகள் நடந்தேறியது. 3வது முறையாக கொள்ளை முயற்சியை முறியடிக்க வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். தப்பி ஓடிய கொள்ளையர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மாத்திக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பவிதா, கணவர் டார்வின். இவர்களுக்கு 9 மற்றும் 7 வயதில் மகன்கள் உள்ளனர். பவிதா வசதியானவர் என்பதால் வீட்டோடு மாப்பிள்ளை பார்த்து பெற்றோர் திருமணம் நடத்தி வைத்தனர். இதனால் டார்வின் தாழ்வு மனப்பான்மை அடைந்தார். தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதாக கூறி டார்வின் மனைவியிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தார். அதேபோல் நேற்று முன்தினம் தம்பதி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த டார்வின் மனைவி பவிதாவை கழுத்தை நெரித்து கொலை செய்தார். உடல் அருகே படுத்து டார்வின் குரட்டை விட்டு தூங்கினார். நீண்ட நேரமாகியும் கதவு திறக்காததால் அக்கம் பக்கத்தினர் கதவை தட்டினர். தூக்கம் விழித்த டார்வின் மனைவியை கொலை செய்து விட்டதாக கூலாக கூறினார். உடலை எங்கு கொண்டு செல்லலாம் என யோசிக்கும் போது தூக்கம் வந்து தூங்கிவிட்டதாக கூறினார். அதிர்ச்சியடைந்த அண்டை வீட்டார் டார்வினை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அவரிடம் விசாரணை நடக்கிறது. மனைவியை கொலை செய்து உடல் அருகே கணவர் தூங்கிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.